மூணாவது காரியம், விசுவாசம் பார்க்கும், விசுவாசம் காணும். faith sees. விசுவாசம் கொடுக்கும், விசுவாசம் நடக்கும், விசுவாசம் பார்க்கும் அல்லது காணும். faith gives, faith walks and faith sees. பார்க்கும், காணும். எபிரேயர் 11:7. நோவாவினுடைய காலத்தில் உலகமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் நோவா மட்டும் வித்தியாசமாக இருந்தான். ஆமென். நோவாவும் அவன் குடும்பம் மட்டும் அப்படியே தனியாக இருக்குது. உலகமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பயங்கர பாவம், பயங்கர அருவருப்பு, எல்லாமே. ஆண்டவரே சஞ்சலப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். இந்த மனுஷனை படைச்சதுக்கு நான் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க மக்கள். ஆனால் நோவா மட்டும் வித்தியாசமாக இருக்கிறான். ஆமென். நோவா என்றால் இளைப்பாறுதல், ரெஸ்ட்னு அர்த்தம். அப்போ ரிலீஃப்னு அர்த்தம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ரிலீஃபை கொண்டு வந்தது யாருன்னா நோவா. ஆமென். நோவா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் பகிரங்க வருகைக்கு அடையாளம் தான் நோவா. ஆபேல் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு அடையாளம். ஏனோக்கு ரகசிய வருகைக்கு அடையாளம். நோவா தேவனுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளம். மனுஷகுமாரன் வரும் நாளில் நோவாவின் நாட்கள் நடந்தது போல் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கார். ஆமென். நீங்களும் நானும் ஏனோக்கினுடைய சந்ததிக்கு உட்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மளை பறித்துக் கொள்வார். ஓகே, ஸோ அது அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ நோவா என்றால் இளைப்பாறுதல், ஓய்வு, ரிலீஃப்னு அர்த்தம். ஆபேல் என்றால் சுவாசம் என்று சொன்னேன். ஏனோக் என்றால் உடன் வாசம், இயேசுவுடன், தேவனுடன் வாசம் என்று சொன்னேன். நோவா என்றால் வித்தியாசம். நோவா என்னது? வித்தியாசம். டிஃப்ரென்ஸ், டிஃப்ரெண்ட், வித்தியாசம். நோவானாலே வித்தியாசம். அவன் என்ன பண்ணினானா, விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை விசுவாசத்தினாலே அவன் கண்டான். நோவாவின் காலத்தில் மழைனா என்னன்னே தெரியாது. இப்போ நம்மளுக்கு மழை பெய்ய போகிறது, நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா நம்மளுக்கு தெரியும் மழைன்னா என்ன, வந்தால் ஸ்கூல் லீவ் விடுவாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வரும். ஆனால் ஸ்கூல் லீவ் விடுற அன்னைக்கெல்லாம் மழை வராது. கலெக்டர் என்னைக்கெல்லாம் லீவ் விடுறாரோ அன்னைக்கு வெயில் நல்லா அடிக்கும். எப்போ ஸ்கூல் தொடங்குறாங்களோ நல்லா மழை பெய்யும். அதுதான் இந்த உலகத்தினுடைய ஞானம். ஆனால் தேவன் வராத மழையை குறித்து நோவாவுக்கு எச்சரித்தார். அவன் மழையை பற்றி பார்த்தது கூட இல்லை, சரி ஓகே. ஆனால் அவன் எதை விசுவாசித்தானா, தேவன் சொன்ன அந்த வெள்ளத்தை விசுவாசித்தான். மழையே வராத ஆளு வெள்ளத்து மேலே எப்படி விசுவாசத்தை வச்சான்? அது என்னால் எப்படி கிரகிக்க முடியும்னு தெரியல. ஒரு விஷயம் இருக்கு, அதனுடைய விளைவுகள் பெருசா இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வரும் தெரியும், மழைனா என்னன்னே தெரியாது, ஆனால் வெள்ளம் வரும்னு ஆண்டவர் சொல்றாருல, அதை விசுவாசித்தான். அதுதான் நோவா. அவன் டிஃப்ரெண்ட், அவன் வித்தியாசம். ஆமென். அப்போ விசுவாசம் என்பது காணாதவளை குறித்து தேவன் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்புவதுதான் விசுவாசம். இப்போ தேவனுடைய வசனத்தை, வாக்கு தத்தத்தை எல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா எதுவுமே உங்களால நம்பவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்பணும். அதுதான் விசுவாசம். அதுதான் நோவா செஞ்சான். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமானவர்கள்ன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு, இதுதான் நாளைக்கு நடக்க போகுன்றத நம்புறது தான் விசுவாசம். அதுதான் நோவா, அதுதான் நீங்களும் நானும். அதனால தான் நம்ம நற்சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கான சாட்சிகள். ஆமென். ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா எந்த ஒரு வாக்கு தத்தத்தை படித்தாலும் நம்மளால் நம்பவே முடியாது. நடாத திராட்சை தோட்டங்கள்லாம் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கட்டாத வீடுகளில் நீங்கள் குடியிருப்பீங்கன்னு வசனம் இருக்குது. நம்ப முடியுமா உங்களால்? முடியும், முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்புறது தான் விசுவாசம். நோவா காணாதவளை குறித்த இயேசு எச்சரிக்கும் பொழுது அதை கண்டு விசுவாசித்தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பெரிய ஒரு கப்பல் பேழையை கட்டு அப்படின்னு சொல்லுகிறார். மழையே இல்லாத, ஆளே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி, மழையே இல்லாத ஊரில் யாருக்குப்பா கப்பல் கட்டுறீங்க அப்படின்னு ஏளனம் பண்ணாங்க. ஆனால் உலகமே அவனை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவன் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா அவன் தான் விசுவாசம்.
அவன் பேழை கட்டுனது விசுவாசம் இல்லை, அவன் தான் விசுவாசம். நீங்க செய்யறதெல்லாம் விசுவாசம் இல்லை, நீங்க யாரா இருக்கிறீங்கன்றது தான் விசுவாசம். உங்களை சுற்றி இருக்கவங்க என்னதான் சொன்னாலும் நீங்க அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையில பிடிச்ச புலி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தான் விசுவாசம். புரியுதா? பிடிச்ச புலின்னா என்னன்னு, இங்கேயும் அங்கேயும் நகராம அப்படியே வச்ச அப்படி இருக்கணும். ஆண்டவர் வார்த்தை மேல நகராம, அன்வேவரிங், காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் அவர் வாக்கு தத்தத்தின் மேல, வார்த்தையின் மேல நான் நிற்கிறேன் அப்படின்றது தான் அந்த நீங்க தான் அந்த விசுவாசம். ஆமென். மழை என்றால் என்னன்னே தெரியாதவனுக்கு வெள்ளத்தை குறித்ததான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதை தான் ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தேவனை கண்டான். தேவன் தான் அந்த கப்பல்ன்றத பேழைன்றதை அவன் பார்த்துட்டான். அதனால அவன் பாட்டு கட்டிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொன்ன ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலை வச்சு அவன் கட்டிக்கிட்டே இருந்தான். சின்ன சின்ன விஷயம், இது அப்படி இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இவ்வளோ அகலம் இருக்கணும். யாருக்கு ஆண்டவர் இல்லை நீ கட்டு அப்படின்ட்டார். அவன் அதைத்தான் விசுவாசித்தான். நோவா தேவனை விசுவாசித்தான். நோவாவை பார்த்த நோவாவின் மனைவிக்கு விசுவாசம் வந்துச்சு. நோவாவை பார்த்த நோவாவின் 3 மகனுக்கு விசுவாசம் வந்துச்சு. நோவாவை பார்த்த 3 மருமக்களுக்கு விசுவாசம் வந்துச்சு. ஆமென். அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல, நோவாக்கு மட்டும்தான் சொன்னார். ஆனால் இவன் செய்யறத பார்த்து, இவன் நடக்கிறத பார்த்து, இவன் இருக்கிற விதத்தை பார்த்த உடனே அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அப்போ குடும்ப தலைவர்கள் தலைவிகள்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஆண்டவரை விசுவாசிங்கள், நீ முதலாவது தேவனை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி நீங்க தான் விசுவாசம். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணு, எல்லாரும் எந்திரி, எல்லாரும் படு, எல்லாரும் பைபிள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆண்டவரோடு நீங்க அப்படியே பண்ணிட்டு விசுவாசித்து அவர் வழியில நடந்துட்டு ஆண்டவர் சொல்றதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க மனைவி உங்க பின்னாடி வருவாங்க, உங்க கணவன் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க, உங்க பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அப்படியே லைனா அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமென். இதை பார்த்து எல்லா மிருகமும் உள்ள வந்துருச்சு. எல்லா மிருகமும் ஜோடியா உள்ள வந்துருச்சு. அப்போ எப்படி போய் எல்லா மிருகத்தையும் அவன் கூப்பிட்டு வந்திருப்பான்? அதெல்லாம் இல்லை. அவன் யாரா இருக்கிறதுன்றத அந்த மக்களை கூப்பிட்டு பார்த்தான். யாருமே அவனுடைய விசுவாசத்துக்கு செவி கொடுக்குற மாதிரி இல்லை. அவனும் அவன் மனைவியும் பிள்ளைகளும் மருமக்களும் நோவாவை பின்பற்றினார்கள். நோவா நல்ல சாட்சி, நோவா தான் விசுவாசம், இவர் ஆண்டவர் சொல்றது தான் செய்கிறாருன்னு எல்லாம் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தா எல்லா மிருகமும் பின்னாடியே வந்துருச்சு. அவையில் இடத்துல ஆண்டவர் பேசிட்டார், நீங்க எல்லாம் நோவாவை பின்பற்றுங்கன்னு. அப்ப நீங்க விசுவாசமா இருந்தா மக்கள் மனிதர்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பொருளாதாரம் வரும், உங்களுக்கு பின்னாடி உங்கள் பணம் வரும், மிருக ஜீவன்கள் வரும், உங்களுடைய சுகம் ஆரோக்கியம், உங்களுக்கு ஆசைப்படுகிற வீடு வாகனம் எல்லாமே உங்க பின்னாடி வரும். எப்பனா நீங்க விசுவாசமாக இருக்கும் பொழுது, விசுவாசமாய் இருக்கும் பொழுது நீங்க தான் விசுவாசம். ஆமென். So fathers and husbands, when you have faith, your whole family will be saved. அப்போ பெற்றோர், அதாவது தகப்பன்மார், கணவன்மார் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது முழு குடும்பத்திற்கும் தேவையான ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர்ஸ், அப்பாவும் கணவனுமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஆண்டவரத்தில் இன்னும் விசுவாசமாய் மாறணும். அப்போ குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். Faith is believing the impossible. கூடாதவற்றை இம்பாசிபிள், நடக்கவே நடக்காதுன்ற காரியத்தை நம்பினான் யோவான். அதுதான் விசுவாசம். சாத்தியமில்லாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிலீவிங் வாட் we cannot explain but believing it because God says it. அதாவது விவரிக்கவே முடியாததை நம்புவது தான் விசுவாசம். அதை விவரிக்கவே முடியாது, விளக்கவே முடியாது, ஆனாலும் நம்புகிறேன். ஏனென்றால் அதை சொன்னது தேவன். இதில் இருக்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது, எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, விவரிக்கவே முடியாது, ஆனாலும் நம்புகிறேன். ஏன்னா இது சொன்னது ஆண்டவர். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில், விசுவாசியாகிய நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இருக்க வேண்டிய காரியம். ஸோ இதை விட்டுட்டு நம்ம எதையுமே பேசவே கூடாது. இதை விட்டுட்டு நம்ம எதையுமே நம்பவே கூடாது. ஆமென். இதை நம்பவே முடியாது தான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன பண்ணுறது, நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவர் அது அவர் உண்டாக்கி, அவர் வார்த்தை உண்டாகி அப்படின்ற போது சொன்னதை செஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஸோ இதை நம்பவே முடியலைங்க, ஆண்டவர் வார்த்தையை நம்பவே முடியலைங்க, முடியல தான். இருந்தாலும் நம்புவதற்கு எதுவுமே இல்லைனாலும் அதை நம்புறது தான் விசுவாசம். ஏன்னா இது சொன்னது நான் கிடையாது, இதை சொன்னது எங்கள் அப்பா அம்மா கிடையாது, இதை சொன்னது என்னுடைய முன்னோர்கள் கிடையாது, இதை சொன்னது பவுலும் கிடையாது, இதை சொன்னது பேதுருவும் கிடையாது, இது சொன்னது ஆதாம் ஆபிரகாமும் கிடையாது. இதை சொன்னவர் தேவன், இதை கொடுத்தவர் தேவன். இதை என் வாழ்க்கையில் வாக்கு தத்தமாய் கொடுத்ததே ஆண்டவர் தான். அப்போ
நம்மளேனாலும் பரவாயில்ல நம்பிக்கிறேன். அதுதான் விசுவாசம். உங்களை சுற்றி நீங்கள் பேழையை கட்டும் பொழுது 1000 பேர் உலகமே எழும்பி ஏளனம் பண்ணோம். ஏளனம் செய்கையில் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் விசுவாசம். ஆமென். சில நேரத்தில் உங்களை நீங்களே நம்ப முடியாது. நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், எதிர்காலத்தில் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்றது இருக்கும். ஆனால் நீங்கள் தான் விசுவாசம். உங்களை நம்பாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்புங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம், அதுதான் விசுவாசம். காணவே முடியல, காணறதுக்கு நம்பவே முடியல, அதுதான் விசுவாசம். அதை நோவா பார்த்தான். நோவாவுடைய காலத்தில் மத்தேயு 24:37 காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படி நடக்கும். 2ஆம் வருகையில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சோ அப்படிதான் நடக்கும். ஸோ நீங்களும் நானும் அந்த காலத்தில் இருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடியே ஏனோக்கின் காலம் மாதிரி நம்மளை ஆண்டவர் பறித்து கொள்ளுவார், எடுத்துக்கொள்ளுவார். ஆனால் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போவே அது நடக்க தொடங்கிருச்சுன்னா அவருடைய வரும் காலம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். நோவாவின் காலத்தில் என்ன இருந்துச்சு? வெள்ளத்தை விடுங்க, அதுக்கு முன்னாடி பாவம். பாவம் தானா? எல்லாரும் பாவமாக இருந்தாங்களா? ஐயோ பாவம், அப்படியா? ஓரின சேர்க்கை அப்படின்னா என்ன சொல்றது? ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, கே மேரேஜ் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் ஓரின சேர்க்கை. இப்போ இதெல்லாம் இருக்குதா? எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் இல்லை, உங்கள் பசங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆமேன், ஆமேனா? உங்களுக்கு தெரியாது யார் எப்படிப்பட்டவர்கள்னு தெரியாது. ஐயோ இவங்கெல்லாம் இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நோவாவின் காலத்தில் நடந்தது மாதிரி மனுஷகுமாரன் வரும் காலத்தில் இருக்குது. உங்களுக்கே தெரியாது உங்கள் பிள்ளைகள் எந்த பள்ளியில் படிக்கிறா, யார் எப்படி இருக்கான்னு தெரியாது, வேலை செய்கிற இடத்துல யார் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போது நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம போலையே. நம்ம பைபிளு கையுமா சர்ச்சும் கோயிலுமா இருந்ததுனால நம்மளுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் பிள்ளைகளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய புக்கில் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் என்ன சொல்லுவாங்க, நியூட்ரல், ஜென்ரல் நியூட்ரல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா நீ ஆண் நீ பெண் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், நீ யாராக வேணா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் டீச்சே பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் அப்படி தான் டீச் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு தான் லட்சமாக ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதில் தான் கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்தணுன்னு எல்லாரும் சேர்த்துறாங்க. ஆனால் இந்த மாதிரி காலத்தில்னா என்ன அர்த்தம்னா மனுஷகுமாரன் வருகிறார்னு அர்த்தம். இந்த காலத்தில் நோவா வித்தியாசமாக இருந்தான். அப்படிப்பட்ட காலத்தில் நோவாவும் அவன் குடும்பமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னதை பேழையை பற்றி பேசினாங்க. பேழைன்னா ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கணும். அப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், வேத வசனத்தை நல்லா போதிக்கணும். ஏன்னா காலம் ரொம்ப கொடுமையான காலம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அதை உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. பைபிளை படித்தாதான் உண்மை எது சத்தியம் எதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் படிங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப கொடுமையான காலத்தில் இருக்கிறோம். ஸோ மனுஷகுமாரன் வருகிறதற்கு பக்கத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம டெய்லி ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே ஏனோக்கு மாதிரி எங்களையும் சீக்கிரம் எடுத்துக்கோங்க, எலியா மாதிரி தூக்கிடுங்க ஆண்டவரே. ஏன்னா நோவாவின் காலம் மாதிரி வந்துருச்சுன்னா யாருமே சர்வைவ் பண்ணுறதே கேள்விக்குறியாக மாறிடும். விசுவாசத்தில் இருக்கிற நம்மளே போய் விழுந்துருவோமா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த காலத்துக்கு முன்பதாகவே நம்மளுக்கு ஒரு பாக்கியமான அனுக்கிரக காலத்தை வச்சிருக்கிறார். அது ஏனோக்குடைய காலம். தினந்தோறும் தேவனோடு நீங்கள் நடக்கும் பொழுது அவர் உங்களை எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் காணாமல் போன போல உலகமே உங்களை தேடிக்கொண்டிருக்கும். ஏன்னா தேவன் உங்களை எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் அவரோடு நடக்கிறீர்கள். நீங்கள் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:8 சொல்லப்பட்டிருக்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. He was different. Grace of God was upon Noah and his family. Being different is faith. எல்லார் மாதிரியும் இருப்பது விசுவாசம் அல்ல. எல்லார் மாதிரியும் நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் தான் விசுவாசம். நிறைய நேரத்தில் கம்பேர் பண்ணி நம்ம நல்லா பேசுவோம். அந்த பையன் மாதிரி படி, இந்த பொண்ணு மாதிரி படி, இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி பேசு, இவங்கள மாதிரி நட, இவங்கள மாதிரி இருக்கணும், பக்கத்து வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி ப்ரெஷர் பண்ண வேண்டாம். ஏன்னா
எல்லார் மாதிரியும் இல்லாமல் இருக்கிறது தான் விசுவாசம். நோவா வித்தியாசமாக இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையில் வாழ்ந்தான், நடந்தான். ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கிற, எல்லார் மாதிரியும் இல்லை, ஏன் எல்லார் மாதிரி இல்லை, ஏன் எல்லார் மாதிரி இல்லைன்னு ஒருவேளை உங்களை இந்த போன வாரம் 2 வாரமாக போட்டு வதத்தி எடுத்துக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தான்ப்பா விசுவாசம், நீ தான்ப்பா விசுவாசம். யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் எனி அதர் மேன், எனி அதர் விமன். சாம்சன் அவனோட முடியெல்லாம் வெட்டின உடனே, ஷேவ் பண்ணோடனே வசனம் சொல்லுது, அவன் he became like any other man. அவன் மற்ற மனிதர்களை போய் ஆயிட்டானாமா. அதுதான் அவனுடைய தோல்வி. இப்போ உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிகளாகிய நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க, நீங்கள் மற்ற மனிதர்களை போல ஆயிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் விசுவாசத்தில். ஆமென். யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். நீங்கள் மற்றவர்களை போல மாறக்கூடாது. அவங்க நல்ல பணக்காரங்களாக இருந்தாலும் இருக்கட்டும், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். பட் நீங்கள் அவங்கள போல் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, நீங்கள் விசுவாசம் அல்ல. நீங்கள் மற்றவர்களை போல் இல்லாமல் இருக்கிறது தான் விசுவாசம். நிறைய நேரத்தில் நம்ம அவங்கள மாதிரி நம்மளுக்கு இல்லையே, இவ்வளோ வசதி இல்லையே, இப்படி படிப்பு இல்லையே அப்படின்னு நிறையா யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்களே. அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசம், நீங்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசத்து நடக்கிறீர்கள். ஆமென். ஸோ பிரச்சனை இல்லை. டூ நாட் கம்பேர், பிகாஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட். கர்த்தருடைய வார்த்தைகளில் சொல்லப்பட்ட எதையும் இப்போ காண முடியல, இப்போ பார்க்க முடியல, இப்போ நம்ப முடியல, உண்மைதான். ஆனால் எதை காணப்போகிறீர்களோ அதைத்தான் வசனம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் பார்க்கல இப்போ, உண்மைதான். ஆனால் என்னத்தை பார்க்க போகிறீங்கன்றது தான் வசனம் சொல்லியிருக்குது. நாளைக்கு நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க, நாளைக்கு உங்கள் லைஃப் எங்கே இருக்க போகுது, நாளைக்கு நீங்கள் எந்த உயரத்தில் இருக்க போகிறீங்க, நாளைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் எவ்வளோ செழிப்பாக இருப்பீங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்றது தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இப்போ அதை காண முடியவில்லை, ஒருவேளை இப்போ அதை பார்க்க முடியல, ஆனால் காணாததை பார்க்காததை நோவா எப்படி தேவனுடைய வார்த்தையில் கேட்டு நம்பி விசுவாசித்தானோ அப்படித்தான் தேவன் உங்களையும் என்னையும் விசுவாசமாய் வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் நல்ல சாட்சிகளாக வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிறதை, நீங்கள் பின்பற்றுகிறதை பார்க்கிற எல்லா அடுத்த தலைமுறைகளும் உங்களை நல் சாட்சியாக, முன்னோர்களாக எடுத்துக்கொண்டு கர்த்தர் அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில் அவர்களை நடத்தி செல்லுவார். விசுவாசத்தின் பாதையில் தேவன் நடத்தி செல்லுவார். விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தில், ஆசீர்வாதத்தில் நடத்தி செல்லுவார். இதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அதை போல நீங்களும் நாளும் நல்ல சாட்சிகளாக இருப்பதற்கு தான் தேவன் நம்மை விசுவாசமாய் வைத்திருக்கிறார். அதை காணுங்கள். தேவன் சொன்னதை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். ஏனால் சொன்னது கர்த்தர், சொன்னது கடவுள், சொன்னது இயேசு கிறிஸ்து. நான் அல்ல, நீங்கள் அல்ல, அவர்தான் சொல்லி இருக்கிறார். Be the faith that God wants you to be. தேவன் விரும்புகிற விசுவாசமாகவே நீங்கள் இருங்கள். ஆமென். அவர் மனுஷகுமாரனை பற்றும் விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், அவருக்குள்ள இருந்த அதே விசுவாசம் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஸோ இட் டர்ன்ஸ் யூ இன்டு அ டிஃப்ரெண்ட் பர்சன். உங்களை வித்தியாசமான ஒரு மனிதனாய் மாற்றுகிறதே அந்த விசுவாசம் தான். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு என்ன சொன்னார்னா, இஸ்ரவேலில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார். இஸ்ரவேலில் கூட உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்க்கல அப்படின்னு ரோம நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர். ஆமென். அப்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இஸ்ரவேலில் இல்லாத விசுவாசமாக உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். அற்புதங்களும் அடையாளங்களுமாய் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். அவர் வருகிறார் என்பதற்கு நான் தான் அடையாளம். அவருடைய வருகைக்கு நான் தான் அடையாளம். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தான் அடையாளம். அவருடைய சுகத்திற்கு நான் தான் அடையாளம். அவருடைய விடுதலைக்கு நீங்கள் தான் அடையாளம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை விசுவாசமாக வைத்திருக்கிறார். Faith is not doing something, it is being someone. எதையோ செய்வது விசுவாசம் அல்ல, யாராக இருக்கிறோம் என்பதுதான் விசுவாசம். நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, முன்னோர்களை போல எங்களையும் நீர் நல்ல சாட்சிகளாக ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு முன்பதாக இருந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஆபேலினுடைய விசுவாசம் கொடுக்கும், ஏனோக்கினுடைய விசுவாசம் நடக்கும், நோவாவினுடைய விசுவாசம் காணும், பார்க்கும். ஓ நன்றி. எதை நினைத்தும் நீ காலங்காதே மகனே. ஓ யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. எதை நினைத்தும், எதை நினைத்தும் நீ
கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை இதுவரை நடத்தின உதவின எபினேசர், இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். சொல்லுவோம், இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். ஓ, இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் சொல்றீங்களா எல்லாரும்? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்துகிறவர். 2024 ஆண்டவர் நம்மளை நடத்தினார். நிறைய காரியங்கள், பாடுகள், வழிகள், பள்ளத்தாக்கு எல்லாம் வந்துச்சு. ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ், whether God was faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இதுவரைக்கும் நடத்திட்டார்னா இனியும் நடத்துவார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு நாளைக்கு தினத்தை குறித்த கவலை இருக்கலாம், அடுத்த மாதத்தை குறித்த கவலை இருக்கலாம், எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கலாம். அடுத்த வருஷத்தை குறித்த கவலை இருக்கலாம். என்ன செய்ய போறோன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், காணாமல் இருக்கலாம். ஆனால் காணாதவைகளை குறித்து தேவன் தம்முடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறார். அதை விசுவாசிப்போம், விசுவாசமாக மாறுவோம். இதுவரை உதவின எபினேசர் நாளைக்கு உதவி செய்வார், இந்த வாரத்துக்கு உதவி செய்வார், நெக்ஸ்ட் மந்த்துக்கு உதவி செய்வார். நோவாவுக்கு ஹோப்பே கிடையாது. வெள்ளத்தை வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்னா அப்புறம் என்னதான் பண்ண போறோம் அவனுக்கு தெரியல. பட் he believed, he had the faith of the son of God. ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு புதிய ஆபிரகாமின் தலைமுறையை உருவாக்கினார். அதுதான் ஆண்டவர். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். ஓகே, அவனே எங்கிருந்து வந்தானா? நோவாட்ட இருந்து வந்திருக்கிறான். அவனே ஏனோக்கிட்ட இருந்து வந்திருக்கிறான். அவனே ஆபேல்கிட்ட இருந்து வந்திருக்கிறான். ஆமென். ஒருவேளை நம்ம எண்ட் ஆஃப் த லைன்ல இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒரு பெரிய விசுவாசத்தை சந்ததியை உருவாக்குகிறார். So God does amazing, marvelous things. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். நன்றி சொல்லுவேன் இந்த வார்த்தையினால். தேவன் நம்மளை நடத்தி செல்வார். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, விசுவாசமாயிருங்கள். நீங்கள் தான் நல்ல சாட்சியாக இருக்கிறீர்கள். கர்த்தர்